இந்த வீடியோ ஏஐயால் ஜென்ரேட் பண்ண வீடியோ முழுக்க. நம்ம இப்போது இந்த ஏர் இண்டியா கிராஷ் எப்படி ஆச்சுன்ட்டு முழுமையாக ஏஐ வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் எப்போவுமே சிட்டி பரபரப்பாக போயினே இருக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஏர்போர்ட்டும் எப்போவுமே பரபரப்பாக தான் இருக்கும். மக்கள் அவங்கவுங்க விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு போகிற ஃப்ளைட்டு. அதனால் எல்லோரும் அவங்கவுங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு போகிறாங்க. இதுதான் அவங்களோட லாஸ்ட்டு சிரிப்புன்னு ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த விபத்தில் ஒரு பொண்ணு டிராஃபிக்கில் மாட்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு 10 நிமிஷம் லேட்டாக போனதுனால அந்த பொண்ணு விபத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். இவ்வளோ டிராஃபிக்னால அவங்க தப்பிச்சிட்டாங்க. டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட எல்லா மூவையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பைலட் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினோட ஒர்க்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இன்ஜின் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எல்லாத்தையும் ஆப்ரேட்டர்ஸ் பைலட் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டிஜே மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வழக்கம் போல் காலேஜுக்கு எல்லோரும் வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்காங்க. லஞ்சு மதியம் 1:42க்கும் 43 லஞ்ச் டைமில் எல்லோரும் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே டைமில் 1:38 ஏர் இண்டியா போயிங் 787 விமானம் கிளம்ப போகுது. எல்லா ஃபேமிலியும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம லண்டன் போகிறோன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இதுதான் நம்மளோட கடைசி பயணம்ன்ட்டு. எல்லாருமே ஒரு கனவோடு தான் அந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறாங்க. ஆனால் அவங்க கடைசியில் செத்து போயிடுறாங்க எல்லாருமே. குஜராத்தோட முன்னாள் சிஎம் அவரும் இருக்கார். இந்த ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 5 பேர் லண்டனுக்கு போகிறாங்க. விமானி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பைலட் கிட்ட கேட்குறாரு. பைலட்டும் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பார்த்திங்கன்னா டவருக்கு சிக்னல் அனுப்புகிறாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது, நாங்கள் டேக் ஆஃப் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்ட்டு. டேக் ஆஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா பயணியும் ஹாப்பியாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொண்ணு 10 நிமிஷம் லேட்டாக போனதுனால போர்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு சொல்கிறாங்க. போர்டிங் க்ளோஸ் ஆனதாலேயோ என்னையோ அந்த பொண்ணு சேஃபாகிட்டாங்க. டவர்லேருந்து போயிங் 787க்கு ஒரு ரிசீவர் மெசேஜ் போகுது. நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கீங்கன்னா டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பைலட்டும் எல்லாமே ஓகேவாக இருக்குது, நாங்கள் டேக் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃப்ளைட் மூவ் ஆகிடுச்சு, டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. மதியம் 1:38 மணிக்கு ஃப்ளைட் அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி கரெக்டாக குஜராத்தோட மேலே பறந்துட்டு இருக்க சொல்ல ஃப்ளைட் பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலை விட்டு போயிடுச்சு. அதனால் பைலட் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ளைட் அண்டர் கண்ட்ரோல், மேடேன்ட்டு டவருக்கு சிக்னல் கொடுக்குறாரு. டவரில் இருக்கிறவங்க அதை ரிசீவ் பண்ணி பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கு பைலட் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் அண்டர் கண்ட்ரோல், கெட் டவுன், மேடேன்னு சொல்கிறாங்க. அநேத்திக்கு அந்த காலேஜில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இது ஃப்ளைட்டு கொஞ்சம் ரொம்ப கீழே வருது நம்ம காலேஜுக்கு மேலேன்ட்டு. கரெக்டாக அவங்க சாப்பிட்டுன்னு இருக்கிற டைனிங் ஹாலில் போய் மோதி ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா வெடிச்சிடுது. உள்ளே இருக்கிறோட பேசஞ்சர்ஸோட கடைசி இது ஃப்ளைட் உள்ளே விழுந்தவுடனே வெஞ்சிடுது. காலேஜில் இருக்க மாணவர்கள் மேலே போய் கரெக்டாக வெடியுது. அந்த டைமில் உள்ளே இருக்கிற எல்லாரும் எரிஞ்சு கட்டையாக மாறிட்டாங்க. அந்த காலேஜில் இருந்த ஒரு 6 பேரோ 7 பேரும் இறந்துட்டாங்க. அதை சுற்றி இருக்க மொத்த இடத்தையுமே பாதிச்சிடுச்சு. ஏன்னா அதில் ஃபியூல் அதிகமாக இருக்கும். லண்டன் போகிற ஃப்ளைட்னால ஃபியூல் அதிகமாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற எல்லா கட்டடமும் எரிஞ்சிடுச்சு. அவங்க மேடே சிக்னல் கொடுத்த உடனே ஆம்புலன்ஸ்லாம் கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு. அந்த ஸ்பாட்டில் போயிட்டு ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின்ஸ் அதெல்லாம் போயிடுச்சு. அதுலேருந்து ஒருத்தர் உயிர் தப்பிச்சேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது விஸ்வாஸ் குமார் மட்டும்தான் உயிர் தப்பிச்சார்.